கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வேதாகமத்தை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். வாசிக்கப்படுகின்ற பகுதி சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. Blessed is the man என்று சொல்லி ஆங்கிலத்தில் இந்த அதிகாரமானது தொடங்குகிறது. ஆகவே பாக்கியவான். இந்த அதிகாரத்தில் யார் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Blessed is the man என்று சொன்னால் பாக்கியவான், அல்லது privileged man அதிர்ஷ்டசாலி, அல்லது happiest man சந்தோஷத்தை தனதாக்கி கொண்டவன். ஓ த happiest man என்று கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சந்தோஷம் சமாதானத்தை தனதாக்கி கொண்ட மனுஷன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பித்து இந்த அதிகாரம் சந்தோஷமும் சமாதானமும் உடைய மனுஷன் யார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் விடையும் காண முடிகிறது. கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கும்போது நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான், கர்த்தருடைய பார்வையில் யார் நீதிமான்? நீதியை செய்கிறவன் நீதிமான் அல்ல. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்தவான் நீதிமானாக மாற்றப்படுகிறான். ஒருவர் நீதியை செய்கிறார், ஒருவர் நேர்மையாக இருக்கிறார். இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பார்வையில் அவர் நீதிமான் என்று பெயரை எடுக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில், நம்மை உண்டாக்கினவருடைய பார்வையில் யார் நீதிமான் என்றால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நீதிமான்கள். இந்த உலக பிரகாரமான மனுஷன் நீதிமான் அல்ல. எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும் நீதியை செய்தாலும் கூட அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் நீதிமானாக மாற்றப்பட முடியும். ஆகவே இந்த அதிகாரத்தில் முக்கியமான ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து முடிக்கலாம். 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And he shall be like a tree planted by the rivers of water that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. ஆகவே இந்த நீதிமான் எப்படியாக இருக்கிறான் என்று சொல்லி சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு விளக்குகிறது. ஒரு நீதிமான் என்றால் என்ன, அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பான் என்று சொன்னால், he shall be like a tree planted, அதாவது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. பாருங்க, அநேக செடிகள், அநேக கொடிகள் அங்கே நடப்படுகின்றன. அநேக கொடிகள், அநேக செடிகள், அநேக மரங்கள் தானாகவே நிலத்திலிருந்து உற்பத்தியாகிறது. எப்படி? ஆற்று நீரிலே விதைகள் அடிக்கப்பட்டு கரை சேர்ந்து அந்த இடத்துல விதையாக விழுந்து அது மரமாக வளர்கிறது. சில இடத்துல மரங்கள் எப்படி வளர்கிறது என்று சொன்னால், காடுகள் எப்படி உருவாகிறது என்று சொன்னால், பறவைகள் பழங்களை தின்று அதனுடைய கொட்டையை
தன்னுடைய எச்சங்களாக அது நிலத்திலே விழும்பொழுது காடுகள் உண்டாகிறது. ஆகவே பறவைகள் மூலமாக மரங்கள் வளர்கின்றது, விதைகள் நடப்படுகின்றன. ஆறுகள் மூலமாக இந்த விதைகளெல்லாம் கொண்டு சேர்க்கப்பட்டு அங்கே நிலத்திலே அங்கே விதையாக விழுந்து மரமாக மாறுகிறது. ஆனால் இந்த மரம் சங்கீதம் 1 அதிகாரம் 3 சொல்லப்பட்ட இந்த மரம் இட் வாஸ் பிளான்டட் அப்படின்றால் அது நடப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை பார்த்து அது நடப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலே அது நடப்பட்டது. பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நாட் இன் ஏ ட்ராட் லேண்ட், நாட் இன் ஏ ஸ்கேண்டி லேண்ட், அதாவது தண்ணீரற்ற பகுதியிலே நடப்படவில்லை. பாருங்க, ஒரு வேளை பறவைகள் பழங்களை தின்று கொட்டைகளை தண்ணீரற்ற பகுதியிலே கூட அது போட்டுவிட்டு போய்விடும். ஆனால் இது ஒரு மனுஷனால் இங்கே சங்கீதம் 1:3 பார்க்கும்பொழுது அது எங்கு நன்கு வளரும் என்று அறிந்து கர்த்தாதி கர்த்தரே அந்த மரத்தை நட்டு இருக்கிறார். அதுதான் நமக்கு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. நீதிமானை அவர் எப்படி போஷிக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, எவ்வளவு ஆழமான வசனம் பாருங்க. நீர்க்கால்கள் எங்கே போகிறது என்று கவனித்து அந்த மரமானது நன்றாக வளர வேண்டும் என்று அதை நட்டவர் சிந்தனை செய்து, அது தண்ணீரற்ற பிரதேசத்திலே நடப்படக்கூடாது, அது வறண்ட நிலத்திலே நடப்படக்கூடாது என்று யோசித்து அதை ஒருவர் நட்டிருக்கிறார். தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் கூட நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டார். It is not by an incident, it is not by an accident, it is a pre-planned thing. The salvation you and I got is a pre-planned thing. அதாவது தேவனால் முடிவு செய்யப்பட்ட காரியம். உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு கொடுத்தது. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட நம்மை அவர் ரட்சித்தது என்பது அவருடைய அனாதி தீர்மானம். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு விசுவாசத்திலே நாம் உறுதியாக்கப்பட்டு நடப்பட்டோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. பாருங்க, கர்த்தாதி கர்த்தரே நம்மை நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டார் என்று சொல்லி பாருங்க. ஏன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டார்? ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், லைக் எ ட்ரீ பிளான்டட் பை ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். கொஞ்ச நஞ்சம் ஆறுகள் அல்ல, அநேக ஆறுகள். ரிவர் என்று போடப்படாமல் ரிவர்ஸ் என்று போடப்பட்டிருக்கு, பன்மையிலே போடப்படும். அப்படி என்றால் ஆறுகள், ஒரு ஆறு பொய்த்தாலும் கூட இன்னொரு ஆறு அதை என்ன செய்யும்? போஷிக்கும். அந்த மரத்துக்கு தண்ணீரற்ற நிலைமையே இருக்கவே இருக்காது. அந்த மரம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு இதை கர்த்தாதி கர்த்தர் அதை நட்டு இருக்கிறார். இட் வாஸ் பிளான்டட் பை த ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். பாருங்க, அநேக நதிகள் அதை போஷாக்காக மாற்றுகிறது. த பிளான்ட் வாஸ் நரிஷ்ட் அண்ட் செரிஷ்ட் பை ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். அநேக ஆறுகள் அந்த மரத்துக்கு வேண்டிய எல்லாவித தாது பொருட்களையும் எல்லாவித தண்ணீரையும் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆற்றிலே பார்க்கும்பொழுது தண்ணீர் மாத்திரம் வராது, தாதுகள் நிறைந்தது, சத்து மிகுந்த அநேக நியூட்ரியன்ஸ் அந்த மரத்தை வந்து அடையும். ஆறுகள் கொண்டு வரும், அந்த மரத்தை செழுமையாக்கும். ஆண்டவர் உன்னையும் எங்கேயும் எங்கே வைத்திருக்கிறார்? நீர்க்கால்களின் ஓரமாய். நீர்க்கால்கள், ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ், அநேக நதிகள் புறப்பட்டு வந்து தேவனால் நடப்பட்ட உன்னையும் என்னையும் போஷிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நதி பல காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு கூட ஒரு அன்பின் நதி தான். ரிவர்ஸ் ஆஃப் லவ், இரக்கத்தின் நதி, ரிவர்ஸ் ஆஃப் மர்சி. மாத்திரமல்ல,
வாக்குத்தத்தங்களின் நதி, ரிவர்ஸ் ஆஃப் ப்ராமிசஸ். ஒரு வாக்குத்தத்தத்துக்கு மேலே இன்னொரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்து கொடுத்து என்ன செய்கிறாரு, அதை நிறைவேற்றுகிறார். ஆகவே ரிவர் ஆஃப் ப்ராமிசஸ், ரிவர் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் நதி, சமாதானத்தின் நதி, அன்பின் நதி, இரக்கத்தின் நதி, மனதுருக்கத்தின் நதி, ரிவர்ஸ் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் நதி. இதெல்லாம் நம்மை போஷிக்கிறது. மாத்திரமல்ல, பேரின்ப நதி, ரிவர்ஸ் ஆஃப் ஜாய், பேரின்ப நதி, பேரின்ப நதியினால் தாகத்தை அவர் தீர்க்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை! ரிவர் ஆஃப் ஜாய். அத்தனை விதமான நதிகள் இந்த மரத்தை செழுமையாக கொழுமையாக வளரும்படியாக செய்கிறது. பாருங்க, தான் நேசிக்கிற எந்த மகனையும் அவர் சிற்றிக்கிறார், சிற்றித்து அரவணைத்துக் கொள்கிறார். ரிவர் ஆஃப் சாஸ்டனிங், சிற்றிக்கிற நதி, நம்மை கண்டிக்கிற நதி. எத்தனை விதமான நதிகள் அந்த மரத்தை போஷாக்காக மாற்றுகிறது. அது சரியாக வளரும்படியாக சிற்றையின் நதி கூட அவர் அனுப்புகிறார். அன்பின் நதி, இரக்கத்தின் நதி, மன உருக்கத்தின் நதி, வாக்குத்தத்தங்களின் நதி, சமாதானத்தின் நதி, பேரின்ப நதி. பேரின்ப நதியினால் நம் தாகத்தை அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஜீவ நதியிலே நாம் பங்கு பெறும்படியாக நம்மை இவ்வாறாக அவர் செழுமையும் கொழுமையுமாக அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அது நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டது. அது தானாக போய் அந்த இடத்துல வளரவில்லை, தான் தோன்றியாக அது வளரவில்லை. கர்த்தாதி கர்த்தரே அதை எந்த இடத்துல நட வேண்டும் என்று சொல்லி அநேக நீர்க்கால்கள் ஓடக்கூடிய ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர்கள் மத்தியிலே அதை நட்டார், அதை பாதுகாத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ அந்த நதி எப்படி இருக்கிறது? ஹிஸ் லீஃப் ஆல்சோ ஷால் நாட் விதர். பாருங்க, சில மரங்களை பார்க்கிறோம், வருடம் முழுவதும் இலைகளை தென்னகத்தே கொண்ட மரங்களாக காணப்படுகிறது. இலையை அது உதிர்க்காது. இலை உதிர் காலம் வந்தாலும், ஃபால் சீசன் என்று சொல்லக்கூடிய இலை உதிர் காலம் வந்தாலும் இந்த மரங்கள் இலையை உதிர்க்காது. வருடம் முழுவதும் அது என்னது, எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மரம்? இலைகளை தன்னகத்தே கொண்ட மரங்களாக இருக்கும். சில மரங்கள்லாம் இருக்குது, டெசிடியூவஸ் ட்ரீஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மரங்கள் என்ன செய்யும், வருடத்தில் சில காலகட்டங்களிலே தங்களுடைய இலைகளை உதிர்க்கும், பிறகு இலைகள் முளைக்கும். ஆனால் எவர் கிரீன் என்று சொல்லக்கூடிய இலையை உதிர்க்காத மரங்கள், எப்பொழுதுமே பசுமையாக இருக்கக்கூடிய மரங்கள் வருஷத்தில் எந்த நாளும் இலையை உதிர்க்காது. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? கர்த்தரோடு இருக்கிற உறவு அது நிச்சயமாக இருக்கும். கர்த்தரோடு இருக்கிற உறவில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. த ரிலேஷன் பிட்வீன் த மேக்கர் அண்ட் அஸ் இஸ் பர்மனன்ட் ஒன். அது நித்திய காலமாக இருக்கும். எந்த விதமான சோர்வு, உலக காரியங்கள் இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்க முடியாது. பாருங்கள், சில மரங்களை பார்க்கும்பொழுது இலையே இல்லாத மரங்களை பார்க்கும்பொழுது பரிதாபமாக தோன்றும் இல்லையா? பல மரங்களில் நாம் பார்க்குறோம். இலை உதிர் காலத்தில் மரங்களை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி ஏற்படுமா? குச்சி குச்சியாக நிற்கும். அது நமக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வராது. அப்படி என்றால் உறவு பாதிக்கப்பட்ட நிலைமை, கர்த்தருக்கும் நமக்கும் உறவு பாதிக்கப்பட்ட நிலைமை. பிறகு ஆண்டவர் தேற்றி ஆற்றி நமக்கு உறவை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே சங்கீதம் 1:3 சொல்லப்பட்ட இந்த மரமானது இலையுதிரா மரம், எவர்கிரீன் ட்ரீ. எவர்கிரீன் ட்ரீ. எவ்வளோ பாக்கியமான ஜனங்கள், எவ்வளோ சந்தோஷமான ஜனங்கள். பாருங்கள், உன்னுடைய நிலைமை என்ன யோசித்துப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, சோர்ந்து உட்கார்ந்து விட்டாயா, படுத்து விட்டாயா, விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறதா, விசுவாச ஓட்டத்தை ஓட முடியாமல் இருக்கிறாயா, ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அன்பு மகனே மகளே, உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ இலையை உதிர்க்கிற மரமா அல்லது
இலையுதிராது இருக்கிற மரமா. வருஷத்தில் எந்த நாளும் இலை எப்பொழுதுமே இருக்கும். தேவனோடு கூட உறவு நித்திய நித்திய காலமாக இருக்கும். அநேக விதமான நதிகள் உன்னை போஷாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது, போஷித்து கொண்டே இருக்கிறது. நீ யாரோ நட்டுட்டு போல, உன்னை பறவைகள்னால நீ நடப்படவில்லை. இட் இஸ் நாட் பை அன் ஆக்சிடென்ட். கர்த்தர் தாமே உன்னை என்ன செய்திருக்கிறார்? ஜீவ நதியோரத்திலே, அநேக நதிகள் பாயக்கூடிய இடத்திலே உன்னை நட்டு அவர் எல்லா போஷாக்கோடு கூட நீ வளரும்படியாக செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட மரம் நீ? இலை உதிராது இருக்கிற மரம். இலையே உதிராது. எவ்வளவு சோதனை வந்தாலும் உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஒரு நாளும் பாதிக்காது. எவ்வளவு சந்தோஷமான ஒரு மனிதன் பாருங்க. தேவனால் நீதிமானாக்கப்பட்டவனுடைய நிலைமையை குறித்து இங்கே பேசுகிறது. இப்படி இலையுதிராது இருந்து தேவனாலே நடப்பட்டு அநேக ஆறுகளினாலே போஷிக்கப்பட்ட இந்த மனுஷன் தன் காலத்திலே தன் கனியை தந்து, இன் இட் சீசன் த ட்ரீ வில் கிவ் த ஃப்ரூட்ஸ். அதனுடைய காலம் வரும்பொழுது என்ன செய்யும்? அந்த மரம் பழங்களை தரும். காலம் வரும்பொழுது பழங்களை கொடுக்கும். ஆவின் கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு என்ன செய்வோம்? நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக, நம்முடைய நல்ல குணாதிசயங்கள் மூலமாக நாம் கர்த்தரை போலவே நாமும் கூட அவருடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். நம்மை பார்க்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இலையும் காயும் பழமுமாக ஒரு மரம் காணப்படும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க? அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஒரு நிமிஷம் நின்று அந்த மரத்தை பார்ப்பார்கள். சாட்சியின் வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும், மருளப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதினரின் காலத்தில் என்ன செய்யும்? தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னென்னலாம் செய்கிறானோ அதெல்லாம் வாய்க்கும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். யார்? ஆபிரகாம். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் போய் அவனோட வாயை திறந்து யாரையாவது பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னா கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அதே போல் ஆபிரகாம் யாரையாவது பார்த்து சபிச்சான்னு சொன்னாக்கா, ஆபிரகாமுக்கு யாராவது மன கஷ்டத்தை உண்டு பண்ணாங்கன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவருடைய குடும்பத்தில் மன கஷ்டத்தை உண்டு பண்ணுவார். நம்ம அநேக உதாரணங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். அவன்தான் இலையுதிராது இருக்கிற மரம், தேவனாலே நாட்டப்பட்ட மரம், அநேக ஆறுகளினாலே போஷிக்கப்பட்ட ஒரு மரம். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். வாட் எவர் ஹீ டூவெத் இட் வில் பி பிளெஸட். அவன் என்ன செய்தாலும் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். எங்கே போனாலும், எகிப்துக்கு போனாலும், திரும்பி வந்தாலும் கூட ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் இருந்தார். நீ ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவரை நான் சபிப்பேன் என்று சொன்னார். அவன் என்னென்னலாம் செய்கிறானோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறினது என்று சொல்லி வாசிக்கும். யாரு? கர்த்தரால் நீதிமானாக மாற்றப்பட்டவர். ஆண்டவர் தாமே உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரால் நடப்பட்ட மரமாக இருக்கிறாய். அநேக ஆறுகள் உன்னை போஷிக்கிறதா? உட்கார்ந்து யோசித்துப்பார். அவருடைய அன்பின் ஆறு, அவருடைய மனதுருக்கத்தின் ஆறு, அவருடைய இரக்கத்தின் ஆறு, அவருடைய வாக்குத்தத்தங்களின் ஆறு, அவருடைய சமாதானத்தின் ஆறு, பேரின்ப நதி, இதெல்லாம் நீ போஷிக்கப்படுகிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து அவர் கேட்கிறார். பரலோகத்தில் உள்ள உன்னத ஆசீர்வாதங்களாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 1:3 நாம் வாசிக்கிறோம். 1 அதிகாரம் 3 எபேசியரில் நாம் வாசிக்கிறோம். உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படியாக இருப்பான் என்று சொல்லி ஒரு மரத்துக்கு ஒத்திட்டு உதாரணமாக வைத்து நீதிமானாகிய உன்னையும் என்னையும் குறித்து அவர் பேசுகிறார். மகனே மகளே, சோர்ந்து போக வேண்டாம். நாம் இலையை இழந்த மரங்கள் அல்ல, இலையுதிராது இருக்கிற மரம், எவர் கிரீன் ட்ரீ.
ஆக எப்பொழுதுமே தேவனோடு கூட உறவு. இப்படிப்பட்ட மனுஷனாக நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு மரமாக, மனுஷனாக, நீதிமானாக உம்முடைய பார்வையிலே காணப்பட உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்க உதவி செய்தீர். குறிப்பாக 3ஆம் வசனத்தில் மரத்தையும் எங்களையும் ஒப்பிட்டு நீ சொல்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எவ்வளவோ ஆழமான சத்தியங்கள் உம்முடைய வேத வசனத்தை படிக்கும்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம். அநேக முறை படித்திருக்கிறோம், ஆனாலும் கூட புதிய விதமாக இன்றைக்கு எங்கள் மத்தியில் பேசினமைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நீர்க்கால்களின் ஓரமாக எங்களை நட்டீர், பாலைவனத்தில் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான நிலத்தில் அல்ல, ஊழையிடுதலான அவாந்தர வழியில் அல்ல. ஆண்டவரே, நீர்க்காலின் ஓரமாக எங்களை நட்டீர். ஆண்டவரே, தான் தோன்றியாக நாங்கள் தோன்றவில்லை, உம்மாலே நாங்கள் தோன்றினோம் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்களை போஷித்து வழிநடத்துகிற நீர் அநேக உம்முடைய அன்பு பேரின்ப நதி மூலமாக எங்களை போஷிக்கிறீர். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இலையுதிராது இருக்கிற மரமாக எப்போதுமே உம்மோடு கூட உறவு கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷர்களாக உம்முடைய பிள்ளைகளாக காணப்பட நீர் உதவி செய்கிறீர். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தன் காலத்தில் தன் கனியை தரக்கூடிய, ஆவிக்குரிய கனிகளை தரக்கூடிய, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்ற நாங்கள் ஆவிக்குரிய கனிகளை தரக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றி வைத்திருக்கிறீரே. நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எங்களிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுகிறதே. நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷர்களாக மாற்றி வைத்திருக்கிறேன். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி வாழ்த்தி போற்றி இந்த சிறிய ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏற்க நல்ல பிதாவே, ஆமேன்.